பார்த்து அங்க பார்த்து பேசுங்க. ராயபுரம் மண்டல அலுவலகம் முன்பு குவிந்து திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கலாநிதி அவர்களும், அதே போல அதிமுகவை சேர்ந்த மனோ அவர்கள், பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் என 3 நபர்களும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இந்த ராயபுரத்துடைய மண்டல அலுவலகத்திற்கு வருகை தந்தார்கள். அதே நேரத்தில் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ததில் யார் முதலில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது என்பதில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே மோதல் போக்கானது ஏற்பட்டது. தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பாகவே 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வாக்குவாதங்கள் நடந்த நிலையில முதலில் வந்த நபருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி ஏற்கனவே 5ஆம் நபர் டோக்கன் வாங்கிய கலாநிதி அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடிய ஜெயந்தி அவர்கள், அதாவது திமுக சார்பாக மாற்று வேட்பாளராக அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்பாக அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நுழைவு வாயில்ல அதிமுகவினர் மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரசர், திமுகவினர் போன்றவரும் முன்பு நுழைவாயில் முன்பாக கூடி மாறி மாறி கோஷமிட்டு வருகிறார்கள். தற்போது சேகர்பாபு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய கால தாமதம் ஏற்படக்கூடிய காரணத்தினால அவர்களும் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி அவர்கள் மற்றும் மேயர் பிரியா அவர்களும் அந்த நுழைவாயில் அருகே வரும்போது அதிமுகவினரும் அந்த சேகர்பாபுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். அதே போல திமுக கூட்டணியை சேர்ந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய காங்கிரஸ், திமுகவினரும் அவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினார்கள். அதே போல பாஜகவினர் ஒரு புறமாக மோடி வாழ்க என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி மாறி மாறி கோஷமிட்டு எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில நூற்றுக்கணக்கான கட்சியினர், அதாவது இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சியினரும் அதே போல பாஜகவினர், அதிமுகவினரும் குவிந்திருப்பதனால கோஷம் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பி வருவதனாலும் ஒரு பரபரப்பான சூழலானது காணப்படுகிறது. தற்போது அதிமுகவினர் அங்கு காத்திருந்து அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் நிலையில அதன் பிறந்தாக திமுகவினர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதுக்கு முன்பாகவே திமுகவினர், அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் என 3 கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த நுழைவாயில் முன்பாக காத்திருந்ததனால பெரும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. 3 கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மாறி மாறி கோஷங்களை எழுப்புகிறார்கள். மோடி வாழ்க என்று அதிமுக பாஜகவினரும், எடப்பாடியார் வாழ்க என அதிமுகவினரும், அதேமாதிரி முதல்வர் வாழ்க என திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரும் கோஷங்களை எழுப்பி வருவதனால ஒரு பரபரப்பான சூழலானது காணப்படுகிறது. வேட்புமனுவை அதிமுகவினர் தாக்கல் செய்த நிலையில தற்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் வெளியே வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இங்கே முழக்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருந்தாலும் தொண்டர்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பெண்கள், ஆண்கள் என தொண்டர்கள் அனைவருமே இங்கே காத்திருந்து கோஷங்களை எழுப்பி வருவதனால ஒரு பரபரப்பான சூழலான காணப்படுகிறது. போலீசார் அவர்களை சமாதானம் செய்து இங்கிருந்து கலைந்து செய்யும்படி அறிவுறுத்திய போதிலும் போலீசாரை பற்றி கேட்காமல் தொண்டர்கள் தொடர்ந்து மாறி மாறி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர்.